சென்னையில எந்த இடத்துல ஷோ காட்டினாரு? தியாகராய நகர். பிரதமர் அவர்களே, ஏன் அந்த பேரு அங்க வைக்கப்பட்டது தெரியுமா? தியாகராய நகர்னு. நீதி கட்சி தலைவர் தியாகராயர் சவுந்தரபாண்டியனார் பேர்ல இருக்க பாண்டி பஜார் பனகலரசர் பேர்ல இருக்கிற பூங்கான்னு திராவிட கோட்டமாக இருக்கிற இடத்துல உங்க ஷோ காட்டினா எடுபடுமா? உங்க ஷோ ஃபிளாப் ஷோ ஆன உடனே சமூக வலைத்தளங்கள்ல சென்னை வந்ததை பத்தி எழுதினப்போ சொல்றாரு, சென்னை மெட்ரோ திட்டத்தை விரிவாக்கம் செய்ய போறாராம் மோடி அவர்களே. அந்த திட்டத்துக்கு தடையா இருக்கிறது நீங்க தானே. சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்காத காரணத்தால் தான் நிதி இன்னும் கிடைக்கல. அதனால திட்டப்பணிகள் தாமதமாகுது. நான் முதலமைச்சரான பிறகு நடந்த முதல் சந்திப்பில் இருந்து கோரிக்கை வைக்கிறேன். பிரதமரை நேரில் சந்திச்சும் பலன் இல்ல. மதுரை எய்ம்ஸ் மாதிரி சென்னை மெட்ரோவும் அடிக்கலோடு நிக்க கூடாதுன்னு இப்ப மாநில அரசோட நிதியிலிருந்து மெட்ரோ பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதனால கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டு பணிகள் ஸ்லோவா நடக்கிற நிலைமை. இந்த பணிகளால ஆண்டுக்கு நமக்கு ஆகிற செலவு எவ்வளவு தெரியுமா? 12,000 கோடி ரூபாய். இத்தனை குளறுபடிக்கும் காரணம் பிரதமர் மோடி. ஆனா இத்தனையும் மறைச்சு பச்சை போய் பேசுறாரு. தமிழ்நாட்டை வளைக்க போறேன்னு இந்தியில பேசி சபதம் எடுக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்களே, திராவிட மாடலில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கும். இதை எந்த மோடி மஸ்தான் வித்தைகளாலும் தடுக்க முடியாது. வழக்கம் போல குடும்ப அரசியல், ஊழல் கட்சின்னு தேஞ்சு போன ரெக்கார்டைய பேசியிருக்காரு. இதுக்கு நான் எத்தனையோ ஒரு விளக்கம் சொல்லிட்டேன். உண்மையா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டா வேற யாரும் கிடையாது. ஏன்னா ஊழல்ல சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான். எப்படின்னு கேட்கறீங்களா? தேர்தல் பத்திரங்கள் மூலமா ஊழல் பணத்தை நேரடியா கட்சி அக்கௌண்ட்டுக்கு வரவும் பிஎம்கேஎஸ் நிதியை உருவாக்கிட்டு உத்தமர் தான் மோடி. வாஷிங் மிஷின் வச்சு ஊழல் அரசியல்வாதிகளை பாஜகவில் சேர்க்கிறது மோடி. ஊழலை பத்தி பேசலாமா? அடுத்து தமிழ் பண்பாட்டுக்கு திமுக எதிரியா இருக்குன்னு பேசி இருக்கிறார் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே. உங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிக்க கூடாது, புத்தகங்களை வாங்கி படிக்கணும். சமூக நீதியை பேசுற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கைன்னு கேலி செஞ்சிருக்கிறாரு, விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இது பிரிவினைவாத அரசியல் செய்யறது யாரு? 10 ஆண்டு காலம் இந்தியாவோட பிரதமரா இருந்துட்டு சாதனையா எதையும் சொல்ல முடியாம இப்படி மக்களை பிளவுபடுத்தி பேசுறோம்னு வெட்கப்படணும். நீங்க தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணிச்ச மோடிக்கு ஒரே முழக்கத்துல நாம் சொல்ல வேண்டியது வேண்டாம் மோடி. சொல்லுங்க, வேண்டாம் மோடி. வேண்டாம், 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 வேண்டாம். தெற்கிலிருந்து வரக்கூடிய இந்த குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும். தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தா, தமிழ் மொழியை புறக்கணிச்சா, தமிழ் பண்பாட்டு மேல தாக்குதல் நடத்தினா தமிழ்நாட்டு மக்களுடைய பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் 19ஆம் தேதி உங்கள் வாக்குகள் மூலம் நீங்கள் காமிக்கணும். நாம தான் எல்லா தொகுதியும் வெல்ல போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டே பழனிசாமி இப்ப என்ன கேட்கிறாரு? மத்திய அரசுல 14 வருஷம் இருந்தீங்களா, திமுக என்ன சாதிச்சதுன்னு கேட்கிறாரு. பல முறை இதற்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். பழனிசாமியால எந்த சாதனையாவது சொல்ல முடியும்? இப்போ ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கும் போதெல்லாம் அதிமுக 2 காரியங்களை தான் செய்யும். ஒன்று, திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தா அதை கலைக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா தங்கள் மீதான ஊழல் வழக்குகளை வாபஸ் வாங்க சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு? தினமும் அமாவாசை எப்பன்னு கேலண்டரை பார்க்கிற அரசியல் அமாவாசையான பழனிசாமி என்ன உளறிட்டு இருக்காரு? ஸ்டாலின் பிரதமர் கனவுல இருக்கிறாரு, அதுக்கு வழி இல்லைன்னு உளறிட்டு இருக்காரு. பழனிசாமி அவர்களே, திமுக பிரதமர்களை உருவாக்குகிற இயக்கம். நீங்க என்ன கனவுல இருந்தீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பாஜக சொல்லுது. நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும் இளவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி. அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல. அதனாலதான் இப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லா தேர்தலிலும் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிற பழனிசாமி அவர்களை, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மாபெரும் வெற்றி வரும், பார்த்துக்கிட்டே இருங்க. உங்ககிட்ட இருக்கிற தொகுதிகளையும் சேர்த்து பறிக்க போறோம். அடுத்து என்ன பேசுறாரு? அதிமுகவை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சு போவாங்கன்னு சவடார் விடுகிறாரு. அதிமுக அழிக்க வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை. அதுதான் நீங்களும் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதை போட்டி போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. அப்புறம் என்ன சந்தேகம்? அதுல சந்தேகம் வேண்டாம். 3 வேளாண் சட்டங்கள்ல எந்த பாதிப்பும் இல்ல. பாதிப்பு இருக்கிறதா சொல்றவங்க கூட நான் விவாதிக்க தயார். இந்த சட்டம் வந்தா தமிழ்நாட்டு விவசாயிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் வியாபாரம் செய்யலான்னு கப்சா விட்டவர் பழனிசாமி. போராடின விவசாயிகளை, அவங்க விவசாயிகளே இல்ல, புரோக்கர்னு சொன்னார். ஆக விவசாயிகளை புரோக்கர்னு சொன்ன அரசியல் புரோக்கர் தான் பழனிசாமி. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு விவசாயிகளுக்காக நீலி கண்ணீர் வடிக்கிறார். தேனி தொகுதியில பாஜக ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஒருத்தர் இருக்கிறார். யாரு? தினகரன். இதே பாஜகவை பத்தி அவர் என்ன சொல்லி இருந்தாரு? பாஜகவில் சேர்வது என்பது தற்கொலை பண்றதுக்கு சமம்.
யாராவது தெரிஞ்சே கிணத்துல விழுவாங்களான்னு கேட்டவர் இப்ப என்ன தெரிஞ்ச கிணத்துல விட வந்திருக்கிறாரா? அதைத்தான் இப்ப தேனிக்காரங்க கேட்க வேண்டிய கேள்வி. அது மட்டுமல்ல, இன்னும் பேசி இருக்காரு, டெல்லியில வேணும்னா பெரிய கட்சியா ஆளுங்கட்சியா பாஜக இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் அதுக்கு என்ன இருக்கு? நோட்டாவோட போட்டி போடக்கூடிய கட்சி தான் பாஜகன்னு சொன்னவர் தான் இந்த தினகரன். அவரை பார்த்து நீங்க கேட்கணும், இன்று நோட்டாவோட போட்டி போட தேனிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். நீங்க இல்ல உங்க வழக்கில இருந்து காப்பாத்திக்க வந்திருக்கீங்களா? அம்மையார் மறையும் வர போயஸ் கார்டனுக்கு நுழைய முடியாம தடை செய்யப்பட்ட ஒரு பட்டியலில் இருந்தவர் தினகரன். காரணம் என்ன? அம்மையார் சொத்து குவிப்பு வழக்கோட தன்னோட வழக்கை சேர்த்தா தனக்கும் தண்டனை கிடைச்சிடும், அதனால 2 வழக்கு தனித்தனியா நடத்தணும்னு அம்மையார் ஜெயலலிதாவின் வக்கீலையே மிரட்டினது இவர்தான். அதனால அங்கிருந்து விரட்டப்பட்டார். கடைசியா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவால் கட்சிக்குள் சேர்க்கப்பட்ட தினகரன் தான் இப்போ வழக்குகளுக்கு பயந்து சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சு மோடி வாஷிங் மிஷின் மூலமா தேனிக்குள்ள நுழைந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகளை தோற்கடிக்கணும். ஓபிஎஸ் நிலைமை என்ன? 2 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர், இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் அவமானப்படுத்த அவரை மிரட்டி ராமநாதபுரத்தில் போய் நிக்க வச்சு பாஜக வெடிக்க பார்க்குது. தினகரனை மிரட்டி தேனியில நிக்க வச்சிருக்காங்க. இப்படி பாஜகவோட தொங்கு தசைகளாக பழனிசாமி, பன்னீர்செல்வம், தினகரன் யாராக இருந்தாலும் பாஜகவுக்கு கொடுக்கும் அதே தண்டனையை கொடுங்க. நீங்க அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும், பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே. 40 நமதே, நாடும் நமதே.